தினம் ஆண்டாளை பற்றியும் அவளுடைய அழகு தமிழ் திருப்பாவை பேசிட்டு இருப்போம். நூற்று சுவர்க்கம் போகுகின்ற அம்மனாயன் இன்னைக்கு நேற்று தூக்கத்தை பற்றி பேசின அந்த பாசுரத்தில் நீங்கள் எலாபரேட்டாக சொல்லுவீங்க. பட் இந்த முன்குறிப்புன்னு சொல்லுவான் கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி. அது மாதிரி இதில் தான் கும்பகர்ணன் கேரக்டரை கொண்டு வரான். கும்பகர்ணன் உனக்கு பரிசா கொடுத்தானா இதுன்னு? தூக்கத்தை அவனாத்து பரிசா நான் கொடுப்பானா? இந்த பாசுரம்னு சொன்னீங்க இல்லையா, நேற்றைக்கு இன்னைக்குன்னு கொஞ்சம் இந்த சம்பிரதாய முறைன்னு தான் எல்லாருக்கும் நினைவுபடுத்தலாமே. பாசுரங்கள்ல மாத்திரம் முந்தின பாசுரம்னு சொல்றதுக்கு கீழ்பாசுரம்னு சொல்லணும், அடுத்ததுன்னு சொல்றதுக்கு மேல் பாசுரம். அப்பதான் அந்த நம்பர் கணக்கு தப்பா வராது. வெறுமன நம்பர் சொன்னா சில சமயத்துல சில பேர் பார்த்திருக்கலாம், லெப்ட்ல வாம்பார்கள். யாருக்கு லெப்ட்னு தெரியாது, எதிரில நிக்கிறவருக்கு லெப்டா நமக்கு லெப்டான்னு புரியாது. அதுக்காகத்தான் நம்ம பெரியவர்கள் எப்படிலாம் அந்த தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு அழகா கீழ்பாசுரம் மேல் பாசுரம். இப்போ கீழ்பாசுரத்துல தூக்கத்தை பத்தி சொன்னா, இன்னைக்கு நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். கேசவன் சொன்னா, மாதவன் சொன்னா, இப்ப நாராயணன். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கேதான் பெருந்துயில் தந்தானோ. அதுல கூட ஒரு சின்ன குவாலிபிகேஷன் போட்டா, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். இந்த கும்பகர்ணன் என்னைக்கோ இறந்து போயிட்டான்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்பதான் தெரியுது, அவன் அந்த ராம ராவண யுத்தத்துல இறந்து போனா கூட அவனோட சொத்து மொத்த தூக்கத்தையும் எடுத்து உனக்கு கொடுத்துட்டு போயிருக்காமா. அவன் அப்படியே லெகசின்னு சொல்றமா இல்லையா, இன்ஹெரிட்டன்ஸ். இவனுக்கு என்ன இன்ஹெரிட்டன்ஸா? அவனுடைய தூக்கம். தோற்று விழுந்த அந்த கும்பகர்ணன், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். கூற்றம்னா யமன், யமனுடைய வாயில விழுந்து விட்ட கும்பகர்ணன் தோற்றும் இந்த பெருந்துயிலை உனக்கு தந்தானோ. சாதாரணமா ஜெயிக்க கூடியவர்கள் தான் ஜெயிச்ச பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள், பரிசு கொடுப்பார்கள். இங்க தோத்து போனவன் தன்னுடைய பரிசா உனக்கு இந்த தூக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கானே. அனந்தல் உடையாய். அந்த நையாண்டி எங்க இருக்கு தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து சொல்ற நையாண்டி இல்ல. எனக்கு இன்னொரு ஆழ்வார் பாசுரம் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, ஒரு இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டார். அசெட்ல ஏற்கனவே இருக்கிற விஷயம், கிரெடிட்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா 100 அப்படின்னு எழுதினார். என்ன 100? நமக்கு இருக்கக்கூடிய சராசரி ஆயுள் காலம், தி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஒரு மனிதனுக்கு 100 வருஷங்கள். வேத நூல் பிராயம் 100. இப்ப இந்த 100 நாம எப்படி செலவழிக்கிறோம், எப்படி செலவாச்சு, மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டா தெரிஞ்சு போயிடும் இல்லையா? வேத நூல் பிராயம் 100, பாதியும் உறங்கி போகும். பாதி எங்க போச்சுன்னா தூக்கத்துல போச்சு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, கும்பகர்ணனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் விழித்திருப்பான் இல்லையா? இப்ப ஆழ்வார் சொல்லிட்டார், பாதியும் உறங்கி போகும். அது அப்புறம் முதல்ல முடிஞ்சு போச்சே. அந்த 50 வருஷம் எப்படி பாதி எங்க போச்சு? வருஷத்துல 6 மாசம் தூங்கினா பாதி. அப்ப கும்பகர்ணனும் பாதி தூங்கினா நாமும் பாதி தூங்கினோம்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். கும்பகர்ணனாவது கண்டினியூஸா தூங்கினான். நம்மால அதை கூட கண்டினியூஸா செய்ய முடியாம விட்டு 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 100 வருஷத்துல 50 வருஷம் தூக்கத்திலேயே போச்சு. இப்ப ஏன் இந்த மாதிரி ஆண்டாள் நாச்சியார் இங்க வந்து கும்பகர்ணன் உனக்கு இந்த துயிலை தந்தானோனா, அவன் கொடுத்துட்டு போன அந்த தூக்கம், அவனாவது உள்ளம் தூங்காதவன். அவன் உடல் தூங்கியது, உள்ளம் தூங்கல. நமக்கு மனசே தூங்குகிறதே அம்மா, உன்னுடைய மனம் தூங்கக்கூடாதுங்கிறதான் அவ சொல்றா. ஆற்ற அனந்தல் உடையாய். கீழ்பாசுரத்தை சொன்னீர்களே தூக்கத்தை, அங்கேயாவது ஊமையோ செவிடோ அனந்தலோ, இங்க ஆற்ற அனந்தல். நிறைய சோம்பேறித்தனம், அப்படியே சோம்பேறித்தனத்துக்குள்ளேயே கிடக்குறியே, எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டா. இதுவும் கூட பல தாத்பரியங்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். கூற்றத்தையே, கூற்றுன்ற வார்த்தையை ஆழ்வார்கள், பல ஆழ்வார்கள் பயன்படுத்தியிருக்காங்க. திருமழிசை ஆழ்வார் தான் நினைக்கிறேன். கூற்றமும் சாரா குடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகை அறிந்தேன், ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தி எனக்குன்ட்டு அந்த கூற்றுவன், அந்த கூற்றன், அந்த யமனை
ஒரு ஒரு காலம் வேறுபட்டிருக்கு. 7ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு தான் பக்தி காலம், மறுமலர்ச்சி, ரெனசான்ஸ் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட்ன்றாங்க. அதில் இவருடைய அந்த அந்த வார்த்தைகள், அந்த தமிழ், அந்த ஆழ்வார்கள், சில ஆழ்வார்கள் பாசுரங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள், ஆண்டாள் நாச்சியார் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அந்த கும்பகர்ணன் அந்த கேரக்டரை இப்போ வாலியண்ணன் சொல்லுவார், ராமனை பற்றி பேசும்போது கும்பகர்ணன்றதுனால ராமன் ஞாபகத்துக்கு வருது. பிறப்பு இல்லாதவன் பிறப்படுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காக. அவன் எதுக்குடா எடுத்தான்? இப்போ ஆண்டாள் ஒரு மனிதர், ஒரு நந்தவனத்தில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட கோதை நாச்சியார். ஆனால் ஒரு மனித நிலையிலிருந்து ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு எப்படி போகிறது? ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு போகிறானோ இல்லையா, மிருக நிலை இல்லாமல் மனித நிலையாவது இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது கடைபிடிக்கணும்னு சொல்லி என்ன ஒன்று, எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஆண்டாளுக்கு பிறகும் காரைக்கால் அம்மையாருக்கு பிறகும். ஆனால் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து, 1000 ஆண்டுகள் இவ்வளவு ஆயிரம் கடந்து அவங்க தான் நிற்கிறாங்க. ஒரு தேவாரமும் திருவாசகமும் திவ்ய பிரபந்தம் தான் நிற்கிறது. உண்மை. திருமந்திரம் தான் நிற்கிறது. உண்மை. அந்த கும்பகர்ணனை சொன்னதற்கு இப்படி கூட ஒரு காரணம் இருக்கலாம். ராமாயணத்தை நினைவுபடுத்தினீர்கள். கும்பகர்ணன் ராமாயணத்துல தான் வரான், ராவணனுடைய தம்பி. இப்போ ராவணன் கெட்டவன், விபீஷ்ணன் ரொம்ப நல்லவன். இந்த ரொம்ப கெட்டவனாகவும் நம்மால இருக்க முடியாது, ரொம்ப நல்லவனாகவும் நம்மால இருக்க முடியாது. ஆனா கும்பகர்ணன் எப்படின்னா நம்ம மாதிரி ஒரு சராசரி. அவனுக்கு அண்ணன் பண்ற கெடுதல் பிடிக்கல, ஆனா அண்ணனை விட்டுட்டு போகவும் முடியல. எப்படி நம்ம சில சமயத்துல சொல்றோம் இல்லையா, வேற வழி இல்ல, தர்ம சங்கடம், எனக்கு பிடிக்கல ஆனாலும் பண்ண வேண்டி இருக்கு. தர்ம சங்கடம் ரொம்ப அழகான வார்த்தை அது. தர்ம சங்கடம்னா என்ன தெரியுமா? 2 தர்மங்கள், இத பண்ணினா இத பண்ண முடியாது, இத பண்ணினா இத பண்ண முடியாது, ரெண்டுத்துக்கு நடுவுல சிக்கி கொள்கிறோமே, அதுதான் தர்ம சங்கடம். கும்பகர்ணன் மாதிரி ராமாயணத்துல இவனுக்கு ராவணனுக்கு போதனை செஞ்சவன் எவனுமே இல்லை. ஆனா கேட்கல, செஞ்சு விட்டுற கடன் நீ போ அப்படின்ட்டான். எள்ளும் தண்ணி ஊத்துறதுக்கு யாரும் இல்லை, நீ இங்க வந்துடாதா அப்படின்ட்டான். ஆக்சுவலா கதையை பார்த்தோம்னா ராமாயணத்துல ராமனுக்கு முதல்ல ராமனை உணர்ந்து ராவணன் கிட்ட போய் நீ சண்டைக்கு போகாதேன்னு சொல்றதே கும்பகர்ணன் தான். அது கூட இல்ல, அதுக்கும் முன்னால சீதைய விட்டுடு, ராவணன் பண்றது தப்புன்னு முதல்ல சொன்னது விபீஷ்ணன் இல்ல, கும்பகர்ணன் தான். அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாம், கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா ஒரு காட்சி வரும். அப்படி கும்பகர்ணன் வந்து நிற்பான். இந்த கும்பகர்ணனை பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு கம்பர் ஒரு வர்ணனை கொடுப்பார். அவனோட ஒரு தோள் இங்க, ஒரு தோள் இங்க, எதிர்க்க ஒருத்தன் நிக்கிறான், ஒரு பெரிய வீரன். அவனுடைய 2 தோள்கள் இருக்குமா இல்லையா? கம்பர் சொல்லுவார், தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமால். இந்த தோல் ஆரம்பிச்சு அப்படி பார்த்துட்டே வந்தா ரொம்ப நாள் ஆயிடும் இந்த தோளுக்கு வந்து சேர்றதுக்கு. அத பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள், கண்டினியூவஸா கண்ணை கொட்டாம தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமான். ஆனா நம்மாலெல்லாம் கண்ணை கொட்டாம பார்க்க முடியாதே, கண்ணை கொட்டி கொட்டி பார்த்தோம்னா மாதம் பல கழியுமால். அவ்வளவு பெரிய கும்பகர்ணன். ஆனா அந்த கும்பகர்ணன் மேல அம்பு போடும்போது ராமனுக்கே அப்படி கை நடுங்கிட்டான். ஏன்னா இவன் நல்லவன். இப்ப இங்க ஆண்டாள் காட்டுறதும் அப்படித்தான். ஏன் கும்பகர்ணனை காட்டுறாவ, கும்பகர்ணனை போய் உதாரணம் சொல்லுகிறாளேன்னு கேட்கலாம். எப்படி கும்பகர்ணன் 6 மாசம் தூங்கினா 6 மாசம் விழித்திருந்தானோ அப்படி நம்முடைய உள்ளம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உள்ளம் எழுந்திருக்க வேண்டும். கும்பகர்ணன மாதிரி தூங்காத ஆற்ற அனந்தனுடையாய் நாம் இந்த தெய்வத்தை பாட வேண்டும், கண்ணனை பாட வேண்டும். அந்த கண்ணன் எப்படி? நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். நாம போய் அவன் பேரை சொன்னா போறோம், நமக்கு வாழ்க்கையின் பரிசுகளை எல்லாம் தரக்கூடியவன் நாற்றத்துழாய் முடி நாராயணன். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் முடிக்கிறார். அதே மாதிரி தான் அந்த நாராயண நாமத்தை சொன்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும்ங்கிறது தான் இன்றைய நாள் பாசுரம். அடுத்த நாள் பாசுரத்தை நாளை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஆண்டாளை பற்றி பேசுவதற்கு நாள் ஏது, கிழமை ஏது?